கைஸ், சென்னையில இருந்து வெறும் ஒரு 80 கிலோமீட்டருக்குள்ள ஒரு மினி தாஜ்மஹால் இருக்குதுன்னு உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த ஒரு பிளேஸ் எங்க இருக்கு அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோல சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு கோவில கல்கி பகவான் அப்படிங்கிறவர் தான் கட்டி 2008ல ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா நடந்த சில பல லீகல் இஷ்யூனால கொஞ்ச நாளா மூடி வச்சிருந்தாங்க. இப்ப கவர்மெண்டே அதை விசிட்டிங் பிளேஸா மாத்தி எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம நீங்க ஃப்ரீயாவே சுத்தி பார்க்குற மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. தாஜ்மஹால் கட்டுறதுக்கு யூஸ் பண்ண கல்லை வச்சு தான் இந்த கோவிலை டிசைன் பண்ணிருப்பாங்க. 4 பக்கமும் தண்ணி பிரம்மாண்டமா இருக்கும். இந்த கோவிலை பார்க்கிறதுக்கு மொத்தம் இங்க 3 ஃப்ளோர் இருக்கு. 2 ஃப்ளோர் வரைக்கும் நீங்க ஈஸியாவே போயிடலாம். ஆனா 3ஆவது ஃப்ளோர் போகும்போது சரி உங்க நேம் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணனும். அதுக்கப்புறமா உங்க மொபைல் அவங்க கிட்ட ஹேண்டில் பண்ணிட்டு சில பல செக்கிங்க தாண்டி தான் நீங்க மேல போவீங்க. எதுக்கு இவ்ளோ செக்கிங்னா, நீங்க 3rd ஃப்ளோர் போயிட்டீங்க அப்படின்னா அங்க தியானம் பண்றதுக்கு ஒரு பெரிய மடமே இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு தாமரை வடிவிலான ஒரு தங்கமே இருக்கு. இந்த ஒரு லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சென்னையில இருந்து நீங்க வரீங்க அப்படின்னா வர்தேபாளையம் கல்கி கோவில்னு போடுங்க. எக்ஸாக்ட் லொகேஷன் கூகுள் மேப்பே காட்டிரும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நீங்க சென்னையில இருந்து தடா ஃபால்ஸ்க்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஒரு அதுதான் இந்த கோவில். அப்புறம் என்ன கைஸ், நான் இத்தனை நாளா தடா ஃபால்ஸ்க்கு போயிருக்கேனடா, இந்த மாதிரி ஒரு லொகேஷன் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க.